துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் ஆரம்பிக்கப்பட போகின்றதா அல்லது துருக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றதா அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துருக்கிக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றதா நெட்டன்யாகுவும் அர்துகானும் மோதிக்கொள்ள போகின்றார்களா? சிரியாவின் மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய துருக்கியின் T4 இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. தெற்கு சிரியாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும் முன்னேற்றங்களும் எவ்வாறு அமைந்துள்ளன? இவை தொடர்பாகவே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். துருக்கியில் அர்துகானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றன. கடந்த 2 வாரமாக நடைபெற்று வரக்கூடிய அர்துகானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தற்போது உச்சக்கட்டத்தை அடைந்து வருகின்றன. இதுவரைக்கும் 2000க்கும் அதிகமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சமூக ஊடக வலைத்தளங்களில் அர்துகானுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தூண்டிவிடக்கூடியவர்களும் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். மேலும் சிலருக்கு 2 வருட சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அர்துகானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்த பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நிதியளிக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் துருக்கியினுடைய எதிர்க்கட்சியான CHP கட்சியும் துருக்கி முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்து வருகின்றது. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்தான்புல் நகர மேயர் எக்ரீம் இமாமோக்லுவினுடைய குடும்ப உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் தற்போது கலந்து கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக அர்துகானின் ஆட்சி வீழ்த்தப்படுமா, துருக்கியினுடைய வீழ்ச்சி உறுதிப்படுத்தப்படுமா என்பது தொடர்பாக முன்னைய 2 காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது துருக்கியிலே அர்துகானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலே போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்கின்ற செய்திகளும் பிரச்சாரங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 1 வாரமாக துருக்கியும் இஸ்ரேலும் மோதிக்கொள்வதற்கு தயாராகி வருவதாக சர்வதேச ஊடகங்களும் துருக்கி ஆதரவு அரேபிய ஊடகங்களும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. துருக்கிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போரானது தற்போது விளிம்பிலே இருக்கின்றது என்றும் ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலைமை ஒன்று ஏற்பட போகின்றது என்றும் தற்போதும் தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு செய்திகள் வெளியிடப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தினை அறிந்து கொள்வதற்கு சிரியாவிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய விடயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 3 மாதமாக சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இன்சைட் சேனலில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் கடந்த 10 நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவிற்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு சிரியாவினுடைய குனித்ரா கிராமத்தினூடாக தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வேகமாக முன்னேறி வருகின்றது. டமஸ்கஸின் தெற்கு எல்லை பிரதேசத்திலிருந்து ஜோர்டான் எல்லை பிரதேசம் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய தாக்குதல்களை விரிவாக்கியுள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு சிரியாவின் ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் கைப்பற்றிக் கொள்வதற்கான எல்லா விதமான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இதனால் தற்போது தெற்கு சிரியாவின் தாரா மற்றும் சுவைதா பகுதிகளில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி மக்கள் குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாத படைகளும் சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டன. இதனால் 4 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உதவியோடு தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்கள் சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினை முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் தற்போது ட்ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதே நேரம் சிரியாவின் ஜனாதிபதியாக தானே தெரிவு செய்து கொண்ட ஜூலானி தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாக துருக்கி ஆதரவு ஊடகங்களும் சில அரேபிய ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். சிரியாவின் அரசாங்கத்திற்கும் ட்ரூஸ் இனத்தவர்களுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் உண்மையில் ஜூலானிக்கும் தெற்கு சிரியாவின் ட்ரூஸ் இனத்தவர்களின் தலைவர்களுக்கும் இடையில் எந்த விதமான ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இதனை ட்ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்களை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் நாங்கள் சிரியாவின் அரசாங்கத்திற்கு ஒரு பொழுதும் கட்டுப்பட போவதில்லை என ட்ரூஸ் இனத்தவர்களின் தலைவர்களை அறிவித்துள்ளார்கள். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தெற்கு சிரியாவின் ஒட்டுமொத்த பிரதேசங்களும் ட்ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டு விட்டன. இவ்வாறு சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நேரடியாகவும்
மறைமுகமாகவும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்ததற்கு பிறகு சிரியாவின் மத்திய பிரதேசத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்தது. மேலும் சிரியாவின் கிழக்கு பிரதேசமான டேரசோர் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்தது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிரியாவின் மத்திய பிரதேசம் பல்மேரா பிரதேசமாகும். இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் டேரசோர் பிரதேசமாகும். இது யூப்ரட்டிஸ் நதிக்கரை கருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல்மேரா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய T4 இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. T4 இராணுவ கட்டளை தளமானது மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளமாகும். விமான நிலையத்தினையும் மிக முக்கியமான ஆயுத கிடங்குகளையும் உள்ளடக்கிய கட்டளை தளமாகவே இந்த T4 விமான கட்டளை தளம் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஜூலானி சிரியாவின் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த T4 இராணுவ கட்டளை தளத்தில் துருக்கியினுடைய ஆதிக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. மேலும் ஜூலானி இந்த T4 இராணுவ கட்டளை தளத்தினை துருக்கிக்கு முழுமையாக வழங்குவதற்கும் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டிருந்தார். அதாவது இந்த T4 இராணுவ தளத்திலே துருக்கியினுடைய இராணுவத்தினை முழுமையாக களமிறக்கி சிரியாவின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஜூலானி பல்வேறுபட்ட திட்டங்களை முன்வைத்திருந்தார். இதற்கமைவாக T4 இராணுவ தளத்தினை முழுமையாக துருக்கிக்கு ஒப்படைப்பதற்கு திட்டமிட்டிருந்தார். மேலும் இதற்கு ஈடாக சிரியாவின் பொருளாதாரத்தினை வளப்படுத்துவதற்கான டாலர்களை துருக்கியிடம் பெற்றுக் கொள்வதற்கும் ஜூலானி சில திட்டங்களை வகுத்திருந்தார். இவ்வாறு ஜூலானிக்கும் துருக்கிக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுவதற்கு இருந்த சூழ்நிலையிலேயே நெட்டன்யாஹூ T4 இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட உச்ச வான்வழி தாக்குதலினால் தற்போது T4 இராணுவ கட்டளை தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு பிறகு துருக்கியினால் T4 இராணுவ கட்டளை தளத்தில் களமிறங்கவும் முடியாது. சிரியாவிலே துருக்கியினுடைய ஆதிக்கத்தினை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் துருக்கியினுடைய ஆதிக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தலாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவுமே நெட்டன்யாஹூ குறித்த இராணுவ தளத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளார் என சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. துருக்கியினுடைய அதிபர் அர்துகானை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நன்றாக பயன்படுத்திவிட்டார்கள். கறிவேப்பிலையாக பயன்படுத்தி அர்துகானை தற்போது தூக்கி எறிவதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தயாராகி வருகின்றது. இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க மாட்டார் என நெட்டன்யாஹுவுக்கு நன்றாகவே தெரியும். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலோடு முழுமையான பொருளாதார உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய அர்துகான் ஒருபொழுதும் இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க மாட்டார் என நெட்டன்யாஹுவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தற்போது துருக்கியிலே அர்துகானுக்கு எதிரான போராட்டங்கள் வீரியமடைந்துள்ளன. அர்துகானினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் வீரியமாக நடைபெற்று வருகின்றன. எனவே இப்படியான சூழ்நிலையில் துருக்கியிலே அர்துகானுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முடக்குவதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் திசை திருப்புவதற்காகவும் அர்துகானின் அரசாங்கத்திற்கு எதிரான அழுத்தங்களை திசை திருப்புவதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் துருக்கிய மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காகவும் அர்துகான் சிரியாவிலே இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் சிறிதளவில் இருப்பதனாலேயே நெட்டன்யாஹூ குறித்த இராணுவ தளத்தின் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். அதாவது தற்போது எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சிரியாவினுடைய களத்தினை அர்துகானினால் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். நான் சிரியாவிலே இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றேன், பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்க போகின்றேன் என பிரச்சாரங்களை ஆரம்பித்து துருக்கியினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய முடியும். தன்னுடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசாங்கத்தினை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சிரியாவிலே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாக போலி பிரச்சாரங்களை கூட அர்துகான் மேற்கொள்ளலாம். எனவே இந்த வாய்ப்பை கூட அர்துகான் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு T4 இராணுவ கட்டளை தளத்தினையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. மேலும் சிரியாவிலே துருக்கியினுடைய ஆதிக்கத்தினை குறைப்பதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து துருக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றது என்கின்ற தலைப்பை கேட்டவுடன் உங்களில் பலர் சிரித்திருப்பீர்கள். இவ்வாறு சிரிப்பதற்கான பல காரணங்களும் இருக்கின்றன. அதாவது துருக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அர்துகான் நெட்டன்யாஹூவுக்கு எதிராக போரை ஆரம்பிக்க மாட்டார் என்பதற்கான பல காரணங்கள் காணப்படுகின்றன. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் துருக்கிக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகள். ஆண்டொன்றிற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் துருக்கிக்கும் இடையிலே 20 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான வர்த்தகம் நடைபெறுகின்றது. பிராந்தியத்திலே இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகள் மூலமாக துருக்கி மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து கொள்கின்றது. இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் துருக்கியினுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்திலும் அர்துகான் இஸ்ரேலுடனான பொருளாதார தொடர்புகளை முழுமையாக பேணி வந்தார். இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை முறித்துக் கொள்வது துருக்கியினுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். மேலும் இது அர்துகானினுடைய பதவிக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறிவிடும். இதனால் ஒரு பொழுதும் அர்துகான் இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு நினைக்க மாட்டார். அடுத்து துருக்கியிடம் போர் விமானங்களும் ட்ரோன்களும் காணப்படுகின்றன. சில போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் துருக்கி உற்பத்தி செய்கின்றது. அதே நேரம் அதிகளவான போர் விமானங்களை அர்துகான் அமெரிக்காவிடமே பெற்றுக் கொள்கின்றார். தற்போதும் கூட அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை அர்துகான் டொனால்ட் ட்ரம்போடு மேற்கொண்டு
கொண்டு வருகின்றார். அதே நேரம் துருக்கியிலே போர் விமானங்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் இந்த போர் விமானங்களை பயன்படுத்துவதற்கும் ட்ரோன்களை இயக்குவதற்கும் அமெரிக்காவினதும் நேட்டோவினதும் செயற்கைக்கோள்களே பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவுடைய உதவியோடும் நேட்டோவின் உதவியோடுமே துருக்கியினுடைய வான்படைகளும் இயங்குகின்றன. துருக்கியினுடைய ஆயுத உற்பத்தி திறன்கள் நன்றாக இருந்தாலும் அவற்றினை பயன்படுத்துவதற்கான திறன்கள் அமெரிக்காவின் தொழில்நுட்பத்திலும் நேட்டோவின் தொழில்நுட்பத்திலுமேயே தங்கியுள்ளன. மேலும் துருக்கியானது ஒரு நேட்டோ நாடாகவும் காணப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவின் ஆயுதங்கள் ஒரு நாட்டுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் நேட்டோவின் ஆயுதங்கள் ஒரு நாட்டுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அமெரிக்காவின் தொழில்நுட்பங்களும் நேட்டோவின் தொழில்நுட்பங்களும் ஒரு நாட்டிற்கு வழங்கப்படுமாக இருந்தால் அந்த நாட்டினால் அந்த தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தி அமெரிக்காவினதும் நேட்டோவினதும் கூட்டணிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. அமெரிக்காவோடும் நேட்டோவோடும் மேற்கொள்ளக்கூடிய ஆயுத ஒப்பந்தங்களில் இவை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் போர் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி துருக்கியினால் அமெரிக்காவின் கூட்டணிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. துருக்கி மாத்திரமல்ல, சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்களை கூட சவுதி அரேபியாவினால் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் கூட்டணிகளுக்கு எதிராகவும் பயன்படுத்த முடியாது. ஆனால் நம்மில் அதிகளவானோர் இவை தொடர்பாக தெளிவாக புரிந்து கொள்வதில்லை. அமெரிக்காவின் ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அமெரிக்காவின் உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் அமெரிக்காவினுடைய கூட்டணிகளுக்கு எதிரான தாக்குதல்களையோ எதிர்ப்பையோ வெளிப்படுத்த முடியாது. எனவே அமெரிக்காவின் ஆயுதங்களையும் அமெரிக்காவின் போர் விமானங்களையும் அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களையும் பயன்படுத்தி துருக்கியினால் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. மேலும் துருக்கி நேட்டோ நாடாக இருப்பதனால் நேட்டோ நாடுகளுடைய மிக முக்கியமான கூட்டணியான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை எதிர்த்து துருக்கியினால் போரை ஆரம்பிக்கவே முடியாது. துருக்கி பல போர் விமானங்களை வைத்திருந்தாலும் ஆயுத உற்பத்தி திறன்களை அதிகரித்திருந்தாலும் அமெரிக்காவின் கூட்டணிக்கு எதிராக அவற்றினை பயன்படுத்தவே முடியாது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் அடிமைகளுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை எதிர்த்து போராடுவதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அதையும் மீறி அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஆடைகளை கலற்றிவிட்டே களத்தில் களமிறங்க வேண்டும். ஒருவேளை சிரியாவை ப்ராக்ஸியாக பயன்படுத்தி அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பிப்பாரா என்றும் நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை கூட பாதுகாக்க முடியாத ஜூலானியினால் அர்துகானினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பிக்கவே முடியாது. மேலும் ஜூலானி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவுகளை வலுப்படுத்துவதற்கே விரும்புகின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு போரை தவிர்ப்பதற்கே ஜூலானி விரும்புகின்றார். எனவே துருக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றது. அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றார் என்கின்ற செய்திகள் வெறும் தலைப்புச் செய்திகளை மாத்திரம் அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படலாம். ஆனால் களத்திலே இவை யதார்த்தத்திற்கு முரணாகவே காணப்படுகின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.